In case of working capital, current assets minus current liabilities. Current assets வரும்போது raw material stock, finished goods stock, and then work in progress stock, debtors, cash. Current liabilities like creditors and outstanding expenses. இது மாதிரி இருக்குன்னு சொன்னேன். Raw material being say ஒரு 1000, finished goods being 2000 rupees, debtors 2000 rupees, cash 500 rupees. 5500 இது current assets. Current liabilities like creditors 1000, this is 500 rupees and this is total 1500. Your working capital requirement being 4000 rupees. Remember, this will be called as gross working capital. This will be called as net working capital. In the raw material stock, how do you calculate the raw material stock? Raw material stock is calculated this way. Raw material consumption into period of holding. எத்தனை மாசத்துக்குரியது? Okay. Say 1 month, 2 months அப்படின்னு சொல்லுவாங்க. into 1/12 போட்டீங்க. into 1/12. 30 days சொன்னால் into 30/316 போடலாம். 1 yearங்கிறது 360 அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா it has more factors. It's a fancy number like for us. FMல வரும்போது இயர்னு சொன்னாலே நீங்க 360 daysனு எடுத்துக்கலாம். 1 yearல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. there is no any harm. ஏன்னா it can be divided by 2, 3, 4, 5, 6 except 7, 8, 9 எல்லாத்தாலையும் டிவைட் பண்ண முடியும். சௌரியமா இருக்கும். மென்டலா கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறனால இந்த 5 daysனால ஒரு பெருசா டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இல்ல அப்படிங்கறனால நம்ம 1 yearங்கிறது 316 எடுத்துக்கிறோம். 1 yearங்கிறது 52 weeksனு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வீக்ல சொல்லும்போது 1 year அப்படிங்கிறது 52 weeks, 1 year அப்படிங்கிறது 360 days. Unless specifically stated, you should follow this one. It's enough. ஸோ ரா மெட்டீரியல் வரும்போது நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் மந்த்ஸ் என்ன பண்ணுவீங்க, எத்தனை பீரியட்னு நம்ம போடுவோம். அதாவது ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் வந்து 12,000 rupees. பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து 1 month கன்சம்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. 1 month கன்சம்ஷன் 1 month கன்சம்ஷனை 1/12 போடுவீங்க. ஸோ 12,000 into 1/12 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஸ்டாக் எவ்வளோ வரும்? 1,000 rupees. அதர்வைஸ் 1,000 rupees is the raw material stock னு சொல்லிட்டேன். ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் 12,000 சொல்லிட்டேன். அப்ப எத்தனை மாசத்துடைய ரா மெட்டீரியல்ஸ் கன்சம்ஷன் வந்து ஸ்டாக்கா வச்சிருக்கீங்க? ரிவர்ஸ்ல கேக்குறேன். ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் இன் a reverse case. I am asking about the period. அப்ப அந்த பீரியட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ஓகே, சோ ஹியர் பீயிங் இந்த ஃபார்முலாவை உல்டாவா போடுங்க. எஸ், ஹியர் பீயிங் டேஸ் அப்படியே மாறும். எனக்கு என்ன வேணும்? இந்த 1 வேணும்பா. this 1 பீரியட்ங்கிறது 1 தானே, இந்த 1 தானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது செட் அப்படியே மாத்துனீங்கன்னா 1 is equivalent to இந்த செட் அந்த சைடுல போகும்போது 1000 into 12/12,000. இது அப்படியே ஃபார்முலாவா எழுதுங்க. இங்க நான் எழுதுறேன் என்னன்ட்டு. ஆவரேஜ் ஸ்டாக் ஆர் ஸ்டாக் into days or months in a year. days or months in a year. நீங்க டேஸ்ல சொல்ல போறீங்களா மந்த்ல சொல்ல போறீங்களா? days or months in a year divided by consumption, raw material consumption. இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா 1 month வருது அல்லது 30 days சொல்லலாம். 30 days சொல்லலாம். இப்படி டேஸ்ல ஒவ்வொன்றையும் சொல்றேன். ஃபினிஷ்டு குட்ஸா ஒரு 60 நாள் இருக்கு சார். டெட்டாஸா ஒரு 60 நாள் இருக்கு சார். கேஷை விட்டுருங்க. கிரெடிட்டாஸா நமக்கு ஒரு 30 days இருக்கு. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸா 15 days இருக்கு. எல்லாமே டேஸ்ல சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 150 days. இந்த ரெண்டு சேர்த்தீங்கன்னா 145 days. சாரி 45 days. 45 days. And the ultimate value being 105 days. 105 days.
இந்த கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த 150 டேஸ்ல சொல்லும் போது இதுக்கு பேர் என்னன்னா கிராஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஸோ ஐ எம் இன்ட்ரடியூசிங் a concept called ஆப்ரேட்டிங் சைக்கிள். இதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் சைக்கிள். And after subtracting the days you delay for the payments, you will be getting net operating cycle. Net operating cycle. Clear? So நம்ம அமௌண்ட்லயும் சொல்லலாம் ஒரு விஷயத்தை, அதையே நம்ம டேஸ்லயும் சொல்லலாம். அதாவது ரா மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க. அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் லேட்டர் ப்ராசஸ்ல கொஞ்ச நாள் இருக்கு. And then it is held as finished goods until it is sold. Later, after selling, it remains debtors. But making the payment for the creditors, you delay the payment. And the debtors வந்து இன்னொரு பார்ட் பிரிக்கணும்னா பிஆர்னு கூட வச்சுக்கலாம். டெட்டாஸ் கிட்ட இருந்து பிஆர் எழுதி வாங்கிக்கலாம். பிஆரா கொஞ்ச நாள் இருக்கு. You make the payment to the creditors late and bills payable also being payable late. So உங்களுடைய கேஷ் ரா மெட்டீரியலா ஒரு 10 நாள் இருந்துச்சு, ஒர்க் இன் ப்ராக்ரஸா ஒரு 5 நாள் இருந்துச்சு, ஃபினிஷ்டு குட்ஸா ஒரு 30 நாள் இருக்கு, டெட்டாஸ் அண்ட் பிஆராக ஒரு 30 நாள் இருக்கு. நீங்க இதுக்காக வாங்கின அமௌண்ட் தரத்துக்கு ஒரு 10 நாள் லேட் பண்ணீங்க, பில்ஸ் பேபிள் தரத்துக்கு ஒரு 5 நாள் லேட் பண்ணி இருக்கிறீங்க ஆவரேஜ். அப்படின்னா யூ சம் அப் டு திஸ், இங்க இருந்து இது வரைக்கும் சம் பண்ணுங்க. 10 plus 5, 15 plus 30, 45 plus 30, 75 டேஸ் இருக்கு இல்லையா? இந்த 75 டேஸ் தான் நம்ம வந்து கிராஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள்னு சொல்லுவோம். அண்டு நமக்கு 75 டேஸ் ஆகாது கேஷ். ஏன்னா இந்த பில்ஸ் பேபிள் கிரெடிட்டர்ஸ் வாங்கின ரா மெட்டீரியல்ஸ்க்கு நான் தர வேண்டிய பணம் ஒரு 10 plus 5, 15 டேஸ் லேட் பண்ணி தான் கொடுத்துருக்கிறேன். அப்படின்னா அந்த 15 டேஸ் என்கிட்ட பணம் இருந்திருக்கு. அப்படின்னா 75 minus 15 போட்டீங்கன்னா 60 days. That 60 days is called operating cycle. The chart is called operating cycle chart. Operating cycle. Is that okay? So operating cycle அப்படினு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா the amount put in, okay, amount put in will be again brought to be or as a cash. திரும்பவும் கேஷ் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ அது பேர் operating cycle. Here I have given the operating cycle, or இதுக்கு இன்னொரு பேர் working capital cycle or cash cycle சொல்லலாம். Is nothing but summation of the days held as a raw material, work in progress, finished goods and debtors. Days you delay for the payment of creditors will be subtracted from there. That is called operating cycle. அல்லது working capital cycle or cash cycle நம்ம நேம் கொடுக்கலாம். இதுல raw material storage period அப்படிங்கிறது நம்ம raw material ஸ்டாக்ல இருக்கு இல்லையா, வேல்யூல இருக்கிறத நம்பர் ஆஃப் டேஸுக்கு மாத்திரம், அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஒர்க் இன் ப்ராக்ரஸுக்கு அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறது, ரொம்ப சிம்பிள். ரா மெட்டீரியலாக இருந்தால் ரா மெட்டீரியல் ஸ்டாக், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருந்தால் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக், ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்தால் ஃபினிஷ்டு குட் ஸ்டாக், அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு பிறகு. ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ஆர் டெட்டாஸ் பீரியட் அப்படிங்கிறது ஆவரேஜ் ரிசீவபிள் ஆர் ஆவரேஜ் டெட்டாஸ். ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா கிரெடிட்டாஸுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கு ஆவரேஜ் பேயபிள். அதே சமயத்தில் டைம் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கிரெடிட்டாஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ். அதாவது இந்த மாதிரி நீங்க இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளுக்கு டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு பிறகு அதோட வேல்யூ போடுங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் முன்னாடி நியூமரேட்டர்ல டேஸ் ஆர் மந்த்ஸ், ரைட்? தேர் இஸ் நோ எனி டவுட் இன் தட். இந்த ரெண்டு கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு. டினாமினேட்டர்ல என்ன வரணும் அப்படின்னு சொன்னாக்க ரா மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாலே எதனால வருது, கன்சம்ஷன், அதை டினாமினேட்டர்ல போடுங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்தாலே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் காஸ்ட் நமக்கு வேணும், ஸோ அது டினாமினேட்டர்ல போடுங்க. ஃபினிஷ்டு குட்ஸ்னு சொன்னா ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட், டோட்டல் காஸ்ட் எடுப்பீங்க, அது டினாமினேட்டர்ல போடுங்க. ரிசீவபிள்ஸ் சொன்னால் சேல்ஸ், அது டினாமினேட்டர்ல போடுறேன். பேபிள்ஸ் சொன்னால் பர்ச்சேசஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் வரும்போது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எடுங்க. That's how you can do it. If you add up only இந்த கரண்ட் அசெட்ஸ் ஹோல்டிங் பீரியட் மட்டும், ஒவ்வொரு கரண்ட் அசெட்ஸ் ஃபார்ம்ல எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணி இருக்குங்கிறத ஆட் பண்ணிட்டீங்கன்னா you will get the gross operating cycle. அதுல இருந்து இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get net operating cycle. That means இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா net operating cycle you will get. The finally what is the number of operating cycle அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பொறுத்த வரைக்கும் 75 டேஸா நம்மளுடைய பணம் லாக் ஆயிருக்கு, நம்ம கொடுக்க வேண்டிய பணம் லேட் பண்ணது 15 டேஸ். அப்படின்னா 60 being working capital cycle அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இன் இயர்னா, அதாவது நீங்க பணத்தை போட்டீங்கன்னா திரும்ப பணமா வரதுக்கு 60 நாள் ஆகுது. ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை முறை உங்க பணம் ரொட்டேட் ஆகும்?
பணம் உள்ளார போச்சு, மெட்டீரியலா ஃபினிஷ்டு குட்ஸா மாறிச்சு, டெட்டாஸா மாறிச்சு, திரும்பவும் கையில பணமா வருது. இதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 60 நாள். அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை முறை வரும்? 1 இயர்ங்கிறது 360 days. ஒரு முறை பணமா மாறுறதுக்கு, பணம் போட்டா பணமா மாறுறதுக்கு 60 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 6 முறை ரொட்டேட் ஆயிடுது. யூ ஆர் புட்டிங் த மணி அண்ட் இட் கெட்ஸ் ரொட்டேட்டட் 6 times. இந்த ரொட்டேஷன்ல பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுங்க. இதை பத்தின இன்னும் டீடைல் டெரிவேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, மக்கப் ஈஸியா பண்றது அப்படிங்கிறத நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டர்ல பார்க்கலாம். இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சைக்கிள் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரா தான் எக்ஸாமுக்கு வருது. ஒன்று வேல்யூ கரெக்டாக கேட்டுறாங்க, பட் இந்த மாதிரி கேஸ் கொஞ்சம் ரேரா தான் நமக்கு வருது. இஸ் தட் கிளியர்? ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். நவ்